கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜான் 11:40. If you believe, you will see the glory of God. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இன்று தந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு அற்புதமானது, அதிசயமானது, ஆச்சரியமானது. லாசரு இறந்து போய் 4 நாட்களாகிவிட்டது. கர்த்தர் மார்த்தாளிடம் விசுவாச வார்த்தைகளை சொல்கிறார். இதை போலவே விசுவாசத்துடன் யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொன்னதை கேட்டு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நோக்கி வருகிறாள். யவீரு தன் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், நித்திரையடைய போகிறாள் என்று கவலைப்பட்டு யவீருவும் சீடர்களும் இயேசுவும் யவீரு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வெகு வேகமாய் சென்று இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவளுடைய விசுவாசம்தான் என்ன? அற்புதமான விசுவாசம். உடனே அவளுடைய உதரத்தின் உரல் நின்று போயிற்று. கத்த நின்று திரும்பி கூட்டமான ஜனங்களை பார்த்து, என்னை யார் தொட்டது என்று கேட்கிறார். அவள் நடுங்கி வந்து இயேசுவின் முன் வந்து சாட்சியாக அநேக காரியங்களை பகிர்கிறாள். அவள் விசுவாசித்தாள், தேவனுடைய மகிமையை கண்டாள். இன்று நீங்களும் நானும் விசுவாசிக்கும் காரியம் என்ன? கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார். நாம் எதிர்பார்க்கும் காரியம் நிச்சயம் நம் வாழ்வில் நடக்கும், குடும்பத்தில் நடக்கும், தனிநபருடைய வாழ்க்கையில் நடக்கும். தேவன் நம்மை சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமன். நாங்கள் விசுவாசிக்கிறவரே, பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அரவணைக்கிற கரத்திற்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடிக்கு அடிமைப்பட்டுள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிரந்தரமாய் அந்த பழக்கத்திலிருந்து நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படிதான் இப்படி அடிமைப்பட்டார்களோ அறியோம். மீடியாக்களை பார்த்து, ஆண்டவரே, தகப்பனை பார்த்து, அண்ணனை பார்த்து, மாமாவை பார்த்து, இப்படியாய் தவறான இந்த பழக்கத்திற்கு அடிமைப்பட்டுள்ள மாணவிகளுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர் எவ்வளவு வருத்தப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை கொடுங்க. உம்மால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். நாங்கள் நம்புற விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய கத்தாவை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை உடைய பரிசுத்தரத்தம் பாய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நிரந்தரமான விடுதலையை தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிப்பிலே கவனம் செலுத்த உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.